புது எபிசோட், புது சீரியஸ். எஸ், இன்றைக்கி நம்ம புது சீரியஸ்குள்ளே போக போகிறோம். நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த பைத்தான். ஸோ இந்த சீரியஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும் போது நிறைய பேர்கிட்ட யூடியூப் அல்கோரிதம் இந்த பர்டிகுலர் எபிசோட்ஸை வந்து கொண்டு போய் காட்டும். உங்களை மாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கிற பல பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக எப்படி பிரிக்கிறேன்னா ஒரு 4 பார்ட்டாக பிரிக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து வாட் இஸ் பைத்தான். செகண்ட், why Python is so popular. Third thing, what are the features of Python. Fourth thing, Python வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் திங், பைத்தானால் என்னென்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணால் என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே இந்த பர்டிகுலர் எபிசோடில் பார்க்க போகிறோம். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பைத்தான். ஸோ பைத்தான் இஸ் அ லாங்குவேஜ். அப்படி சொல்கிறத விட எப்படி சொல்லலாம்னா ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் ப்ளஸ் ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ளஸ் ஹூப்ஸை சப்போர்ட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் ப்ளஸ் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஸோ பைத்தான்ன்றது இட்ஸ் ஜென்ரல் பர்பஸ், ஹை லெவல், ஹூப்ஸ் சப்போர்ட்டட், இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். இது பல துறைகளில் அது யூஸ் ஆகுது. நிறைய பேருக்கு ஒரு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்றது ஒரு லேட்டஸ்ட் லாங்குவேஜ், அதை படித்தோம்னா பெரிய வேலை வாய்ப்பு இருக்கும், பெரிய லெவலில் போயிடலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பைத்தான் இஸ் ஓல்டர் தென் ஜாவா. ஜாவா வந்து 1995 டெவலப் பண்ணாங்க. ஆனால் பைத்தான் வந்து 1989 பண்ணிட்டாங்க. 1989 பைத்தான் வந்து டெவலப் ஆகிடுச்சு. அது வந்துருச்சு, மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு. அது அப்போலேருந்து கொஞ்சம் வெர்ஷன் மாறி இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கும். ஸோ பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா தனி வீடியோவை போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பேர் பைத்தான்ற பேர், பைத்தான்ற பாம்பு, அது பாம்பான்னு கேட்டால் பாம்பெல்லாம் கிடையாது. ஏன் இந்த பைத்தான்ற பேருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த பைத்தானோட ஃபவுண்டர். இந்த ஃபவுண்டருக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் இங்கிலீஷ் மூவி மேலே ஒரு பெரிய பற்று, பெரிய ஆசை. அந்த மூவி பேர் வந்து மாண்டி சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு, மாண்டி பைத்தான் சர்க்கஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் காமெடி மூவி. அந்த காமெடி மூவியில் இருக்கக்கூடிய அந்த படம் பிடிச்சதுனால அந்த பைத்தான்ற பேரை வந்து இந்த பர்டிகுலர் லாங்குவேஜுக்கு வச்சாரு. அதுவே நிலையாக நின்று போய் இன்னைக்கு பைத்தான்ற பேரில் என்ன இருக்குது, கடைசி வரைக்கும் இருக்குது. இதுதான் பைத்தானோட ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலி வாட் இஸ் பைத்தான்றது இதுதான். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வை பைத்தான் இஸ் ஸோ பாப்புலர். ஆக்சுவலி அதுக்கு 4 ரீசன் சொல்லுவேன். ஒன்று வந்து ஈஸி. எல்லா லாங்குவேஜும் ஈஸி தானே, இல்லைன்னா பைத்தானில் மட்டும் ரொம்ப ஈஸின்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஒரு சிஓ, C++ஓ, ஜாவாவோ, C# எதுலையாக இருந்தாலுமே ஃபார் லூப்பு, இந்த ஃபார் லூப்புக்கு ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட்டை போட்டு உள்ளுக்குள்ள நிறைய ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் எழுதுவோம். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் வந்து கண்டிப்பாக மற்ற எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுப்போம். ஆனால் இந்த பைத்தானில் என்ன தேவையில்லைன்னா இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ லூப் இருக்குன்னா இங்கே ஆரம்பித்து இதான் லைன், ஆரம்பித்த லைன், இங்கிருந்து ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு டைப் பண்ணிட்டா போதும். இண்டென்டேஷன் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்கே அடிச்சிட்டோம்னா இதுவே இந்த ஃபாருக்குள்ள இருக்கக்கூடிய கோடு பிளாக் அதுவாக எடுத்துக்கும். என்ன தேவையில்லைன்னா ஃப்ளவர் ப்ராக்கெட்லாம் அன்னெசரியாக இருக்கிறதெல்லாம் தேவைப்படாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜே பாப்புலராக இருக்குன்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். ஆக்சுவலாக பைத்தான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட்னா டெஸ்க்டாப் ப்ராஜெக்ட். இப்போ அந்த சிஸ்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் டேலி மாதிரி ஒரு பேக்கேஜ் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு பைத்தான் யூஸ் பண்ணலாம். வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப முக்கியமாக ரொபோட்டிக்ஸ், ஏஐ அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ்க்கு பயன்படுறதுனால இந்த பைத்தான்றது என்னது, இட் வாஸ் வெரி வெரி பாப்புலர். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஸோ பைத்தான்ற பர்டிகுலர் லாங்குவேஜ் பேக்கேஜ் டோட்டலி ஃப்ரீ, ஓப்பன் சோர்ஸ். ஸோ அதனால் இதுக்கு காசு கொடுத்து ஆன்டி பைரசிலாம் வரணும்னு அவசியம் இல்லை, காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃப்ரீயாக இருக்கிறதுனால நிறைய டெவலப்பர்ஸ் உள்ளே வராங்க, நிறைய விஷயங்கள் இதில் கிடைக்கிது. நமக்கு சீப்பாகவும் வருது, பைசாவே போட போகிறதில்ல. இப்போ மற்ற லாங்குவேஜஸ்லாம் எதாவது காசு கொடுத்து வாங்கணும் அல்லது பைரசி ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வரப்போகுது. ஆனால் இங்கே என்ன வரப்போகிறதில்ல, அந்த இஷ்யூஸ் எதுவுமே வரப்போகிறதில்ல. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய லைப்ரரிஸ்,
அதாவது எப்படி சிக்கு ஹெடர் ஃபைல்ஸோ, ஜாவாக்கு பேக்கேஜஸோ, ஷார்ப்க்கு நேம் ஸ்பேசஸோ, அந்த மாதிரி இங்கேயும் சில லைப்ரரிஸ் இந்த சென்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக பிரித்து வச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூமரிக்கல் லைப்ரரி நம்பைன்னு வச்சிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தனி லைப்ரரி, டேட்டா சயின்ஸுக்கு தனி லைப்ரரி, மிஷின் லேர்னிங்க்கு லைப்ரரி, இது மாதிரி லைப்ரரிஸ் எக்கச்சக்கமான லைப்ரரிஸ். பெரிய கம்யூனிட்டி ஹெல்ப் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஆன்லைனில். ஸோ ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்குது, பெரிய லைப்ரரி இருக்கனால ரொம்ப பாப்புலராக வளர்ந்து இன்னைக்கு பெரிய ஸ்டேஜில் இது வந்துடுச்சு. இதுதான் இந்த பாப்புலரிட்டிக்கான ரீசன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் லாங்குவேஜ். ஒரு குறிப்பிட்ட சிலதை பற்றி நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி முதல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ தி சின்டாக்ஸஸ் ஆர் வெரி சிம்பிள். ரொம்ப ஈஸியான இங்கிலீஷில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக கற்றுக்கிற மாதிரியான ஒரு லாங்குவேஜ். அதனால இது ஒரு முக்கியமான ஃபீச்சராக பார்க்குறாங்க பைத்தானை பொறுத்த அளவுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பைத்தானில் அதனுடைய ஓப்பன் சோர்ஸ் சோர்ஸ்ன்னு சொன்னால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ. அது வந்து ஆக்சுவலாக என்னது ஃப்ரீ. ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொன்னாலே லினக்ஸ் மாதிரி, லினக்ஸும் ஓப்பன் சோர்ஸ் தான். ஏன்னா வந்து அதுக்கு பைரசி ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவும் வரப்போகிறதில்ல. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது சப்போர்ட்ஸ் ஊப்ஸ் கான்செப்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதை வந்து அது சப்போர்ட் பண்ணுது பைத்தான். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ். ஏற்கனவே கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு பர்டிகுலர் எபிசோடில் போட்டிருக்கேன். பார்க்காம கீழே லிங்க் தானே பார்த்துக்கோங்க. கம்பைலர்னா ப்ரோக்ராமை முடிச்சுட்டு கடைசியாக வந்து அதை வந்து மிஷின் லாங்குவேஜாக மாற்றும் போதும், ஹை லெவலில் மிஷின் லெவலாக மாற்றும் போதும் அப்போ வந்து ஏதாவது எரர்ஸோ இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகள் பக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கிளியர் பண்ணி சொல்லும், பின் பாயிண்ட் பண்ணி சொல்லும். ஆனால் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணால் ஒரு லைன் முடிச்ச உடனே அந்த இடத்துல தான் பிரச்சனை தான் அங்கேயே காட்டிடும். லைன் பை லைன் டீபக்கிங். ஓகேவா? அப்பப்போ என்ன பண்ண அந்த லைன் முடிச்சோடனே அந்த லைனை மிஷின் லாங்குவேஜாக மாற்றிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோ இந்த சென்ஸ் வந்து C++ஓட பைத்தான் வந்து எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அது உறுதியாக நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வேறு அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி எம்பெடட் இன்டு சம் அதர் லாங்குவேஜஸ். பைத்தான் ப்ளஸ் சில வேறு லாங்குவேஜ் எம்பெட் பண்ணலாம். வேறு லாங்குவேஜ் என்ன பண்ணலாம், வேறு இடத்துல நம்ம இருக்கக்கூடிய கோடிங்கை கொண்டு வந்து எம்பெட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது போர்ட்டபிலிட்டி. அதே மாதிரி அடுத்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டி ஃபீச்சர். ஸோ இது எல்லாமே பைத்தானோட மிகச்சிறந்த ஃபீச்சர்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால பைத்தான் இஸ் க்ரோயிங் லைக் எனிதிங். நல்லா புதுசாக வந்துட்டு இருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் பெரிய லெவலில் வரும். கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் C ஆர் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் பைத்தான். என்னை பொறுத்தளவுக்கு Cயில் ஸ்டார்ட் பண்ணலாம், பைத்தானில் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டுக்கும் வித்தியாசம் கேட்குறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, Cயில் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா, பைத்தானில் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே என்னுடைய பயணத்தை, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கற்றுக்கிற பயணத்தைன்னு சொல்லிட்டு. நான் எதுக்காக பைத்தானோட சிஏ ப்ரிஃபர் பண்ணுவேன்னு சொன்னால் லாஜிக்ஸ் கற்றுக்கிறதுக்காக. லாஜிக்ஸ் எங்கே நீங்கள் நல்லா கற்றுக்கலாம், Cயில் கற்றுக்கலாம். ஆனால் கோடிங்கை கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ எங்கே கற்றுக்கலாம்னா பைத்தான். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு கோடிங்கை ஏற்கனவே அடித்து வச்சுருப்பாங்க. டேட்டா சயின்ஸு, ஏஐலலாம், மிஷின் லேர்னிங்லலாம் எடுத்து சும்மா அப்ளை பண்ணால் போதும். எடுத்து அப்ளை பண்ணால் டோட்டலாக ரிசர்ச் பர்சனாலிட்டிஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ரிசர்ச்சில் இருக்கவங்க, வெப் ஓரியன்டு, அதே மாதிரி மொபைல் டெவலப்மெண்ட்டு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. முக்கியமாக டேட்டா சயின்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது, மிஷின் லேர்னிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய ஃபீச்சர்ஸாக பைத்தானுக்கு பார்க்குறோம். இதுதான் முக்கியமான ஃபீச்சர்ஸ் பைத்தானை பொறுத்த அளவுக்கு. ஆக்சுவலாக இந்த பைத்தான்ற லாங்குவேஜ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக் பிளேயர்ஸ் இன் தி மார்க்கெட், பிக் கம்பெனிஸ் இன் தி மார்க்கெட் யூஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் பார்த்தா எக்ஸாம்பிளுக்கு சாம்பிள் சில கம்பெனி சொல்கிறேன். கூகுள், ட்ராப்பாக்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ், ரெட்டிட், நாசா, பிக்டாரண்ட், இவங்க எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறாங்க, பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பைத்தானோட ரெக்குவயர்மெண்ட், எம்ப்ளாயபிலிட்டி ரொம்ப அதிகமாக மாறிக்கிட்டே வருது, அப்கிரேட் ஆகிட்டே வருது. நிறைய அதிகமான ஆட்கள் பைத்தானில் தேவைப்பட்டுட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு ஃபியூச்சர் இன்னும் கொஞ்ச நாள் போக பைத்தானுக்கு நிறைய ரெக்குவயர்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பைத்தான் இஸ் a very good language to learn. இந்த லேர்னிங் பாத், ரோட் மேப், எப்படி பைத்தானை நம்ம கற்றுக்க போகிறோம், இந்த பர்டிகுலர் சீரியஸில் எப்படி கொண்டு போக போகிறோன்றது இப்போ பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம சீரியஸோட ரோட் மேப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் தான் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆக போகிறோம்னா முதல்ல வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ டயக்ராம்ஸ், ஃப்ளோ கண்ட்ரோல், ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட், ஃபைல் ஹேண்ட்லிங், அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சின்ன ப்ரோக்ராம்ஸ். அப்புறமா ப்ராஜெக்ட் செய்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே அப்கிரேட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் நம்ம ரோட் மேப். ரோட் மேப்பில் ஃபஸ்ட்டு பேசிக்ஸு, அதில் வேரியபிள், ஆப்ரேட்டர்ஸு, இந்த மாதிரி குட்டி விஷயங்கள்லாம் செஞ்சிட போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸை படிக்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட்ஸை படித்ததுக்கப்புறமா ஃப்ளோ கண்ட்ரோலை பார்க்க போகிறோம். ஃப்ளோ கண்ட்ரோலை பார்த்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். உள்ளுக்குள்ளே ஃபைல் ஹேண்ட்லிங் பார்க்க போகிறோம். கடைசியாக சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ், குட்டி ப்ரோக்ராம்ஸ் எழுத ஆரம்பிக்க போகிறோம். அப்புறமா முடிஞ்சால் ப்ராஜெக்ட் அளவுக்கு டெவலப் பண்ணுற அளவுக்கு நம்மளே உயர்த்திக்க போகிறோம். இதுதான் நம்ம ரோட் மேப். இதை தான் நம்ம செய்ய போகிறோம். இனி வரும் எபிசோடில் பைத்தான் சின்னதாக ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து மெதுவாக போகலாம். இந்த பர்டிகுலர் எபிசோட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த சீரீஸே உங்களுக்கு பிடிக்கும்.
அடுத்த முறை உங்களை நான் சந்திக்கும் போதும் பைத்தானில் ஒரு பேசிக்ஸில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் புகழ்.